அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கேசரி 2 இந்த படத்தோட முழு கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி 1999 வருஷம் ஜெனரல் டயர் வந்து அந்த ஜலியன்வாலா பாத் இடத்துல சீக்கியர்கள் ஒன்றா வந்து கூடியிருக்காங்க. டிவைட் அண்ட் ரூலுக்கு எதிர்த்து ஆங்கிலேயரை எடுத்து போராடுறதுக்காண்டி. அப்போ ஜெனரல் டயர் உள்ள வந்து எல்லாரையும் வந்து உள்ளே வந்து அடைச்சி போட்டுறாரு. அடைச்சி போட்டு அங்கே உள்ள அவங்க எல்லாரையும் வந்து சுட ஆரம்பிக்கிறார் கண்டமேனிக்கு. இதில் ஆயிரக்கணக்காரங்க வந்து தங்களோட உயிரை வந்து விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 6 மணி நேரமாக வந்து அதை இடத்த வந்து பூட்டி வச்சுருக்காங்க, மிச்சம் இருக்க உயிரையும் வந்து அங்கேருந்து போகிறதுக்காண்டி. இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒரு பையன் வந்து தன்னோட அம்மாவையும் பொண்ணையும் வந்து இழந்திருக்கான். அம்மாவையும் தங்கச்சியும் வந்து இழந்திருக்காங்க. அவன் தினமும் என்ன பண்ணுறான்னா வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆஃபீஸில் வெளியே நின்று இது மாதிரி வந்து நியாயம் வேணும், நீதி வேணும்னு சொல்லி போர்டை தூக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணலை. பக்கம் நமக்கு அக்ஷய்குமாரை காட்டுறாங்க. இங்கே பிரிட்டிஷ் தரப்பில் வாதாடுற வக்கீல் எப்படிப்பட்ட கேஸாக இருந்தாலும் தவிடுபடி ஆக்கிடுவார். கவிதை எழுதிட்டு இருந்த ஒரு சீக்கியரை வந்து தீவிரவாதின்னு சொல்லி வந்து உள்ள தூக்கி போட்டார். இதுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவருக்கு வந்து பாராட்டு மழை, பரிசு மழை எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவருக்கு பதவி உயர்வு எல்லாமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் சார்பில் வந்து கிடச்சிது. சரி, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஏறி உட்கார போகிறாரு. அப்போது ஒரு பொண்ணு வந்து ஓடி வராங்க. சார், நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு, உங்கள் மூலமாக தான் நான் இதெல்லாம் வந்து இது பண்ணேன், லாயருக்கு வந்து படித்தேன். இப்போ வந்து நீங்கள் ஜலியன்வாலா பாத்தில் நடந்த உண்மையை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஜலியன்வாலா பாத் வந்து பெரிய இஷ்யூ ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி வந்து ஒரு வைஸ்ராய் கமிஷன் சொல்லி ஒன்று அமைக்கிறாங்க. அதில் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. இவர் வந்து நம்ம அக்ஷய்குமார் வந்து அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து இருக்கார். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல போய் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அம்மாவையும் தங்கச்சியும் இழந்த அந்த பையனையும் போய் பார்க்குறாரு. பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஜலியன்வாலா பாத்துக்கும் போய் வந்து பார்க்குறாரு. அங்கே இன்னும் குண்டு பறித்தது, இது ரத்த காயங்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து இருக்குது. அந்த வைஸ்ராய் கமிஷன் இந்த எல்லாருமே வந்து ஜெனரல் டயர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இவர் மட்டும் வந்து கில்ட்டின்னு அப்படி மட்டும் எழுதி வந்து கொடுத்துறாரு. இவர் ஒருத்தர் போகிறனால வந்து தீர்ப்பு ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. அதனால கில்ட்டி கொடுத்து எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இவர் வந்து ட்ரெயின் ஏறி வந்து ஊருக்கு கிளம்ப போகிறாரு. அப்போ இந்த பொண்ணு தான் வந்து சொல்லுது, சார் வந்து நம்ம எப்படியாவது வந்து நியாயத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. இவங்ககிட்ட எந்த ஆதாரமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் இந்த பொண்ணு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுது கோர்ட்டில். இது மாதிரி வந்து ஜெனரல் டயர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காண்டி வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுது. அந்த இது வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து வருது. இது மாதிரி ஹியரிங்கே வராது, என்கொயரி பண்ணும்போதே வந்து கேஸ் வந்து தவிடுபடி ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. என்னோட அப்ளிகேண்ட் இருக்கார், தான் வாதாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்தோடனே வந்து சொல்லுது. அது யாருன்னு பார்த்தா அக்ஷய்குமார் அன்றைக்கே வந்து ட்ரெயின் வந்து இறங்கி வந்திருப்பார். நம்ம கோர்ட்டில் இந்த கேஸ் வர வரைக்கும் வந்து என் பேர் இதில் அடிப்பட வேணான்னு வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். இவரும் கோர்ட்டோட ஜட்ஜிக்கு வந்து நேர்மையாக இருப்பார். அவருக்கு வந்து எல்லா விவரத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது மாதிரி வந்து அன்றைக்கி வந்து வேணுமனே வந்து தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து இது மாதிரி அப்பாவி மக்கள் வந்து சுட்டு கொண்டுட்டார் ஜெனரல் டயர் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். சரி, இந்த கேஸை வந்து என்கொயரிக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ஒரே கோபம் ஆயிரும். இவர் என்ன நமக்கே இது பண்ணிட்டு வந்து நமக்கு எதிராக வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ்காரரை ஒரு நல்ல வக்கீலை கொண்டாந்து வந்து நம்ம இவனுக்கு எதிராக வந்து போராட வைக்கணும், அதெல்லாம் வேண்டாம், நம்மக்கிட்டே ஒரு இந்தியன் வக்கீல் இருக்கார், இவனை பிடிக்காத ஒரு வக்கீல், அவனை கூட்டியாந்து வாதாடினாலே போதும் அப்படின்னு சொல்லி அங்கே பிரிட்டிஷ்காரங்க வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. உடனே அவருக்கு எதிராக வந்து மாதவனை கொண்டாந்து வந்து இறக்குறாங்க களத்தில். அப்படியே போயிட்டுருக்க வந்து மாதவனும் அக்ஷய்குமாரை வந்து நேருக்கு நேராக வந்து கோர்ட்டை வந்து மோதுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை கொண்டாந்து வந்து கோர்ட்டை வந்து மாதவனுக்கு வந்து நிப்பாட்டார். இது ஏன்னு கேட்டால் இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க 10ஆம் தேதி, அதனால தான் வந்து இந்த ஜலியன்வாலா பாத்தில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அக்ஷய்குமார் வந்து சரி நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து வெளியே வராரு. வெளியே வந்தோடனே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்களாம். அப்போ விசாரித்து பார்க்கும்போது தான் வந்து தெரிய வருது இந்த பொண்ணு ஒரு இந்தியன் வந்து லவ் பண்ணியிருக்காங்க, இது பொய்யா போட்ட கேஸுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியாது. அடுத்த நாள் அக்ஷய்குமார் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி தன்னோட அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க மூலமாக வந்து விசாரிக்க வந்து சொல்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து தான் தெரிய வருது அந்த பொண்ணு வந்து காசு கொடுத்து வந்து இது வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணனால போலீஸ்காரங்க வந்து அந்த பொண்ணை வந்து உனக்கு எதுவும் வேணாமல் எதுவும் பிரச்சனை வராதுன்னா இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி நீ ஒத்துக்கணும், இவனை ரேப் பண்ணான்னு சொல்லி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த பொண்ணு வந்து மிரட்டியிருக்கு. அதனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜட்ஜி இதை கேட்டதுக்கப்புறம் வந்து அவன் அந்த பையனுக்கு வந்து ரிலீஸ் ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஜலியன்வாலா நடந்து உங்ககிட்ட சாட்சி எவிடன்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்குறாரு. அந்த பக்கம் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து பறந்து போயிருக்கு வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷனு.
அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்படியே போயிட்டுருக்க வந்து ஜெனரல் டயரை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாரு. ஜெனரல் டயரை வந்து விசாரிக்கும் போது அவரும் வந்து கோவப்பட்டு வந்து நான் தான் அங்கே உள்ள எல்லாரையும் கொன்னேன், அவங்கள மாதிரி உடனே இப்போ கொள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வக்கீலை வந்து சட்டையை வந்து பிடிச்சிட்டாரு. உடனே ஜெனரல் டயர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நினச்சிட்றாங்க. உடனே மாதவன் வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட சொல்கிறாரு, இவரை ஏதாவது வந்து இல்லீகல் கேஸில் வந்து நம்ம மாட்ட வைக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அக்ஷய்குமார் ஒரு ஜெனரல் டயருக்கு எதிராக வந்து இது ஃபைல்ஸெல்லாம் வந்து தட்டுறதுக்காண்டி மிலிட்ரியாக இருக்க ஃபைலு இது மாதிரி போலீஸாக இருக்க ஃபைலாம் வந்து திருட்டுத்தனமாக வந்து வாங்க முயற்சி பண்ணுறாரு. அது மூலமாக வந்து போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து கோர்ட்டை வந்து அக்ஷய்குமார் அவங்க அசிஸ்டண்ட்டு வந்து வரல, ஏன் வர்றேன்னு சொல்லி ஜட்ஜி வந்து கேட்குறாரு. அப்போ மாதவன் வந்து சொல்கிறார், இது மாதிரி வந்து திருட்டுத்தனமாக வந்து இது மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வாங்க முயற்சி பண்ணும்போது போலீஸ்காரங்க வந்து அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தெரியலையா, இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து போலி தான் அப்படின்னு வந்து மாதவன் வந்து அங்கே வந்து வாதாடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அங்கே 13 பேர் வந்து ஜூரி மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. அங்கே 13 பேர் குற்றவாளி இது குற்றவாளிடா அப்படின்னு சொன்னால் தான் வந்து அது வந்து ஏற்படும். அந்த 13 பேரை வந்து சைன் போட்டு வந்து ஜட்ஜிக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஜட்ஜி வந்து ஜெனரல் டயர் வந்து குற்றவாளிடன்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜட்ஜி நேர்மையாக இருக்காங்க, ஜட்ஜியை வந்து வேறு ஊருக்கு வந்து மாற்றி விட்டுறாங்க. அக்ஷய்குமாரையும் அந்த பொண்ணையும் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி வந்து விட்டுறாங்க. கடைசியாக தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய்குமார் வந்து வருத்தத்தில் வந்துருக்காரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து வருத்தத்தில் இருக்குது. இப்போ அக்ஷய்குமார் வீட்டில் இருக்கும்போது அவள் ஒரு லெட்டர் வந்து வருது. ஆரம்பத்தில் ஒரு கவிதை எழுதுனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஒரு 13 வயசு பையன் வந்து தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸில் வந்து போகிறனால அவன் தான். அது அவனை என்ன பண்ணியிருப்பான்னா, போலீஸ்காரங்க 2 கையை 2 காலையும் பிடிச்சி அவனோட கட்டை விரல், அதாவது நேரம் வந்து அறுத்து விட்டு தற்கொலை மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து அவளோட கோடை கிடையாது, அவனை 4-5 பேர் பிடிச்சா தான் வந்து அவனை இது மாதிரி பண்ண முடியும். இருந்தாலும் வந்து நீ கடைசி நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லெட்டரை முடிச்சுட்டு வந்து இது பண்ணுவார். உடனே வந்து இவருக்கு ஒரு ஐடியா வரும், இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போவாங்க. அசிஸ்டண்ட் வந்து என்னென்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க போய் வந்து இது வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து நம்ம இந்த கேஸை வந்து திரும்ப வந்து சேலஞ்ச் பண்ணலாம் ஜட்ஜை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ண ஜட்ஜி வந்து சொல்லிட்டார், இது மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, நீ வந்து சேலஞ்ச் பண்ண முடியும், ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மிலிட்ரி இதில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது அப்படி வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அக்ஷய்குமார் மாதிரி கெட்ட வார்த்தையை வந்து ஜட்ஜை வந்து திட்டி விட்டுறாரு. இப்போது ஜட்ஜை உன்னை வந்து வாதாட விடாமல் பண்ணிடுவான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி, நீ முடிஞ்ச என்ன வேணால் கிழிச்சிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய்குமார் வந்து ஜட்ஜை வந்து திட்டுவார். வர வெள்ளிக்கிழமை உனக்கு இது மாதிரி வாதாட விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட்டை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் மாதவன் வந்து அக்ஷய்குமார் எப்படியாவது பழி ஆகணும், இந்த ஊரோட பத்திரிக்கைக்காரங்க ப்ரெஸ்காரங்க எல்லாரையும் வந்து கூப்பிடு, நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனை வந்து வேலைப்படுத்தி அனுப்பிச்சுட்றான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ அக்ஷய்குமாரும் அந்த ஜட்ஜும் வந்து இங்கே உட்காண்ட்ருக்காங்க, கூட அசிஸ்டண்ட்டும் உட்காண்ட்ருக்காங்க. இப்போ அக்ஷய்குமார் வந்து அந்த பழைய கேஸை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து உன்னோட டிபார்ட்மெண்ட் கேஸ் தானே, இப்போ எதுக்கு நீ பழைய கேஸை பற்றி சொல்கிறேன், இது செக்ஷன் 7C படி இந்த ரூல்ஸ் வந்து இருக்குது, நம்ம பழைய இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஜூரி வந்து 3 ஜூரி வந்து நாட் கில்ட்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி இவருக்கு வந்து விடுதலை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். மாதவனுக்கு வந்து இந்த ரூல்ஸ் வந்து தெரியாமல் போச்சு, இது வந்து டிபார்ட்மெண்ட் கேஸ் தான் நினச்சி இவங்க வந்து சாதாரணமாக விட்டாங்க. அவங்க வந்து ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அந்த கேஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி அந்த ஜூரியை ஒருத்தரை வந்து கூப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி, நான் கில்ட்டி தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை நிறைய காசு, இது மாதிரி நாட் கில்ட்டின்னு வந்து கொடுக்குறதுக்காண்டி. அதுதான் அக்ஷய்குமார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, இது மாதிரி ஜெனரேட்டர் இதனோட கோவத்துக்காண்டி வந்து அப்பாவி மக்களை வந்து அங்கே வந்து கொண்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவார். இதை ப்ரெஸ்ஸு வந்து மீடியா வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு விடியது கூட வந்து இவனோட நியூஸ் தான் வந்து உங்கள் நியூஸ் பேப்பர் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட சொல்கிறார். நீ இப்போ என்ன வேணால் பண்ணிக்கோ, டிஃபர்ம் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வாதாட விடாமல் பண்ணிக்கோ, என்ன லாயர் நான் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய்குமார் வந்து அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுவார். அடுத்த நாள் ப்ரெஸ்ஸு நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து ஜெனரல் டயரை பற்றி தான் வந்து நியூஸாக வந்து வந்துட்டுருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜெனரல் டயர் தான் குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அவனை வந்து அரசாங்க பதவியிலேருந்தே வந்து விலக்கி வச்சுருவாங்க. அக்ஷய்குமாருக்கு வந்து ஊரெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டாக இருக்கும், இது மாதிரி ஜாலியன்வாலா கேஸில் வந்து நமக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.